லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். அண்ணா, கிச்சன் குயின் வாங்கிக்கோங்க. தேங்க்ஸ் பார்த்திபா. அப்புறம் ராதிகா நமக்கு இல்லன்னு லைட்டா இல்ல லைட்டா கூட எதிர்பார்க்க மாட்டேன்னு சொன்னேன். அதுக்காக விட்டுற முடியுமா? ரஜினியோட பாசமான தங்கச்சியாச்சே. யாரும் எதுவும் பேச வேணாம். இந்த தீபாவளிக்கு எல்லாருக்கும் நான் வாங்கி கொடுத்த புது ட்ரெஸ்ஸை போட்டு ஹாப்பியா இருக்கணும். இல்லன்னா என்னடா பண்ணுவ? பெரிய சண்டியரா நீ? இங்க பாரு ராதிகா, இவன் சொல்றதெல்லாம் கேட்டு பயந்துட்டு இருக்காத பாத்துக்க. இவன் மிரட்டலுக்கு ஒன்னும் பயப்படாத நீ. ஐய மாமா, என்ன நீங்க இந்த ட்ரெஸ்ஸை வாங்கலனா பார்த்திபன் வக்கீலுக்கு ஒரே ஒரு போன் தான் பண்ணுவான். அப்புறம் உங்க டைவர்ஸ் பிளான்லாம் வீணா போயிடும். தெரியாதா ராதிகாக்கு? என்ன ராதிகா, எப்பவும் உனக்கு விளையாட்டு தனந்தா. ராதிகா நல்ல புள்ளல, இந்தா வாங்கிக்க மாட்டியா? ஹாப்பி தீபாவளி. அப்புறம் மாமா, இது உங்களுக்கு ஃப்ரீ ஃப்ரீ. சிங்கமுத்து வாங்கிக்கோங்க மாமா. நேரா வீட்டுக்கு தான் வந்து கொடுக்கலான்னு இருந்தேன். ஆனா நாளைக்கு முக்கியமான நாளாச்சே, எப்படி நீங்க இங்கதான் இருப்பீங்கன்னு தெரியும். நம்ம கணக்கு எப்பவும் தப்பாதுல்ல. இன்னும் ஒன்னே ஒண்ணு இருக்கு, என் ஸ்வீட் ஹார்ட் மை ஏஞ்சலுக்கு. ரஜினி, விடுங்க பத்மாமா. கொடுத்த உடனே புடவையை வாங்கிட்டு அதுல என்ன த்ரில் இருக்கு? ஏன்னா புருஷ பொண்டாட்டிக்குள்ள சில பல ஊடல்லாம் இருக்கும்ல. அத்த, முரளிக்கும் திவ்யாக்கும் உங்களுக்கு கொடுத்ததுலயே ட்ரெஸ் இருக்கு, அதை எடுத்து கொடுத்துருங்க. சரி பார்த்திபா. நான் போய் என் பொண்டாட்டியை பார்த்துட்டு வந்துடுறேன். மை ஏஞ்சல், மை டியர் பொண்டாட்டி. என்ன பண்ணிட்டு இருக்கான் இவன்? நிச்சயமா ஏதோ பிளான் பண்றான். ரஜினி டார்லிங், ரஜினி, இன்னொரு தடவை டார்லிங் டார்லிங்னு கூப்பிட்ட அவ்வளவுதான் சொல்லிட்டேன். என்ன விட்டா உங்களை வேற யாரும் அப்படி கூப்பிட முடியாது. அப்புறம் உங்களை யாருமே இப்படி கூப்பிட முடியலன்னு நீங்க ஃபீல் பண்ண கூடாதுல்ல. அதான் நீங்க வேற எல்லாரும் முன்னாடியும் என் லவ் சொல்ல மாட்டேன்னு ஸ்ட்ராங்கா இருக்கீங்க. பார்த்திபா வேண்டாம். சரி, அதெல்லாம் விடுங்க. இந்தாங்க. என்னது? வேஷ்டி சட்டை. வேஷ்டி சட்டையா? பின்ன என்னங்க, உங்களுக்குன்னு வாங்கிட்டு வந்து கொடுக்கறேன், எதுவுமே தெரியாத மாதிரி கேக்குறீங்க. உங்களுக்காக ஸ்பெஷலா 50 கடை ஏறி இறங்கி ஒரு 25, ஒரு 10-15, ஏங்க நம்புங்க, சத்தியமா 10-15 கடை ஏறி இறங்கி இருப்பேன். தேடி தேடி பார்த்து வாங்கிட்டு வந்தேங்க. என்னடா புடவை வாங்காம உள்ள வந்துட்டீங்களேன்னு வருத்தமா தான் இருந்துச்சு. ஆனா இங்க வந்தது கூட நல்லதுதான். அது ஏங்க, எல்லாரையும் விட உங்களுக்கு தான் அதிகமான விலையில சூப்பரான சாரி வாங்கியிருக்கேன். எனக்கு இதெல்லாம் வேண்டாம். கொண்டு போய் அவளுக்கு கொடு. அவளுக்கா?
யாருக்கு? அதான் போய் தட்டு மாத்திட்டு வந்தீங்க அந்த ராகவிக்கு. ராகவிக்கா? வேண்டாங்க. எப்படி நீங்க லவ் சொல்ல மாட்டேன்னு உறுதியா இருக்கீங்க. அப்ப அடுத்த வருஷம் அவ கூட தானே தலை தீபாவளி கொண்டாடணும். அப்ப நான் வாங்கி கொடுத்துக்கிறேன். இந்த தடவை கண்டிப்பா உங்களுக்கு தான். நான் அவளை கல்யாணம் பண்ணிக்கிட்டாலும் நீங்க தான் என் ஏஞ்சல். போட்டனம். டே பார்த்திபா, ஏன்டா இப்படி பண்ற? உன்னை என்னதான் பண்றது? எனக்காக கடைக்கடையா ஏறி வாங்கியிருக்கான். இந்த புடவையை கட்டுறதா வேண்டாமா? குட் மார்னிங். குட் மார்னிங். இனிய தலை தீபாவளி நல்வாழ்த்துக்கள். என்ன பத்மாமா நீங்க? அவன் தான் அப்படி சொல்லிட்டு இருக்கானா, நீங்களும் இப்படி சொல்றீங்க? ஏதோ என்ன ஏதோ, அவன் சொல்றது செய்யறது எல்லாம் சரிதான். போ, நீ சீக்கிரம் குளிச்சுட்டு அவன் வாங்கி கொடுத்த புடவைய கட்டிக்கிட்டு வா. அம்மா, மா 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 இங்க வா. ராதிகா தானே? ஆமா. எதுக்கு கத்திட்டு இருக்கா? என்னடி? என்ன ராதிகா, என்ன ஆச்சு? ஏன் இப்படி கத்துற? ராதிகா, ராதிகா என்னாச்சு? என்னடி, என்ன ஆச்சு? அங்க பாருங்க. அட எல்லாம் வாங்க வாங்க. பாத்திபா, என்ன இதெல்லாம்? என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? என்னண்ணே, தீபாவளி அன்னைக்கு எண்ணெய் தேய்ச்சி குளிக்க வேணாமா? புதுசா கேக்குறீங்க? அதுவும் தலை தீபாவளி வேற. இங்க பாருங்க, உங்களுக்கு மாமாக்கு எல்லாருக்கும் சேர்த்து தான் ஸ்டூல் போட்டிருக்கேன். வந்து உட்காருங்க. மா, முதல்ல இவனை இங்க இருந்து எந்திரிச்சு போ சொல்லு. ஆ, எரிச்சலா இருக்கு. ரொம்ப ஓவரா பண்ணிட்டு இருக்கான். ராதிகா, அப்படி என்ன ஓவரா பண்ணிட்டான்? சரியா தானே சொல்றான்? ம். தீபாவளி அன்னைக்கு இதெல்லாம் வழக்கம் தானே? அப்படி சொல்லுங்க பத்மாமா. உட்காருங்க மாமா. அண்ணா உட்காருங்கண்ணே. பாத்திபா, இரு. அண்ணா வாங்கண்ணே, வாங்க. என்னப்பா? உட்காருங்க. மாமா நீங்களும் உட்காருங்க. வாங்க வாங்க மாமா. நீங்களும் அத்தை கையால எண்ணெய் வச்சு குளிச்சு ரொம்ப வருஷம் ஆயிருக்கும். இந்த வருஷமாவது ஜமாய்ச்சிருவோம். சரி, பாத்திமா முடிவு பண்ணிட்டான், அதை மாத்த முடியுமா? சங்கரி வா, என்ன தேய்ச்சி விடு. அக்கா, என்ன பண்ற? அவன் தான் சொல்றானா, நீயும்? இல்ல ராதிகா, என் புருஷன் சொல்றாருன்னா நான் என்ன வச்சு விட போறேன். வேற யாரு சொல்றதுக்காகவும் இல்ல. அத்தை வாங்க, வந்து மாமாக்கு என்ன வச்சு விடுங்க.
இன்னும் குளிக்கணும், புது ட்ரெஸ் போடணும், வெடி வெடிக்கணும், போய் சாப்பிடணும், இன்னும் எவ்வளவு வேலை இருக்கு. வாங்க. பரவாயில்லையே மாமா, அத்தை ஒரு பார்வை பார்த்ததுக்கே வந்து கம்முன்னு உட்காந்துட்டீங்க. எருமைக்கு கூட ப்ளூ கிராஸ் இருக்கு. எனக்காக யோசிக்க ஒரு உயிர் இருக்கா என்ன? பார்த்திபா, என்ன பண்ற பார்த்திபா? என்ன வைக்க போறேன் பத்மாமா? நான் கொடுத்து வச்சது அவ்வளவுதான். ரஜினி, போ பார்த்திபனுக்கு என்ன வச்சு விடு. நான் என்ன நானா? என்ன பத்மாமா? என்ன வச்சா என்ன? இப்ப வரைக்கும் நீதானே அவனுக்கு பொண்டாட்டி. நாங்க வேண்டாம் வேண்டாம்னு சொன்னப்ப கேட்டிய? ஏன் விருப்பத்தோட தான் கல்யாணம் நடந்துச்சுன்னு அன்னைக்கு கோர்ட்ல சொன்ன. அவனை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்ததே நீதானே. ரஜினி, நீ ஒண்ணு பேசாத, வா வந்து எண்ணெய் வச்சு விடு, வா. வாடி, நேரம் ஆகுதுடி, வாடி. ரஜினி, நீ வந்து பார்த்திபனுக்கு என்ன வச்சாதான் எங்களுக்கும் வச்சு விடுவாங்க. வா ரஜினி. எவ்வளவு நேரம் இப்படியே உட்காந்துட்டு இருக்கிறது? ரஜினி வா, ரஜினி வா. வச்சு விடுறே. என்னங்க, அங்க போட்டோக்கெல்லாம் பூவே வைக்கல பாருங்க. ஏங்க என்ன இப்படி பார்த்துட்டு இருக்கீங்க? சங்கரி, இந்த புடவையில நீ ரொம்ப அழகா இருக்க. ஏங்க எங்க வந்து என்ன பேசிட்டு இருக்கீங்க? ஏன், எல்லா சாமியும் ஜோடி ஜோடியா தான் இருக்கு. அதுலயும் 2 பொண்டாட்டியோட ஒரு சாமி இருக்காரு பாரு. ஓ, உங்க
உங்களுக்கு இந்த ஆசை வேற இருக்கா? அம்மா சத்தியமா இல்லம்மா. அந்த பயம் இருக்கட்டும். ஆனா பார்த்திபனுக்கு நம்ம எல்லார் மேலயும் எவ்வளவு பாசம் பாத்தியா? ரஜினியும் நம்மளை இப்படித்தான் பாத்துக்குவா, இவனும் அவள மாதிரியே இருக்கான். பாரு நமக்கு எப்படி பொருத்தமான ட்ரெஸ் எல்லாம் வாங்கி கொடுத்துருக்கான். அவன் இன்னும் கொஞ்ச நாள்ல அவங்க வீட்டுக்கு போயிடுவான். அதான் இது எல்லாமே செஞ்சிட்டு இருக்கான். இல்லனா அவன் நம்ம கிட்டே வந்து கணக்கு கேட்பான். சங்கரி இந்த என்னடி அப்படி பாக்குற? அம்மா உங்களுக்கு இந்த புடவை சூப்பரா இருக்கு. நமக்கெல்லாம் எது பொருத்தமா இருக்கும்னு அவங்க 2 பேருக்கும் தெரியுது. அவங்களுக்கு கடவுள் என்ன எழுதி வச்சிருக்காருன்னு தெரியலையே. மாப்பிள்ள, உங்க மாமா வெடியெல்லாம் ரூம்ல வச்சிருக்காரு. அதையெல்லாம் கொஞ்சம் எடுத்துக்கிட்டு அவரையும் கூட்டு வந்துடுறீங்களா? சரிங்க அத்தை. நானே எடுத்துட்டு வந்துட்டேன். இந்தாங்க மாப்பிள்ள. அம்மா அம்சமா இருக்கீங்களா மாமா? பார்த்திபன் செலக்ஷன் சூப்பர். ரஜினி செலக்ட் பண்ணவனாச்சே. இந்தாம்மா சங்கரி, எல்லாருக்கும் கொடுத்து வச்சுக்க சொல்லு. ரஜினி கொடுத்து விட்டா. அவ எங்க? அவ ரெடி ஆயிட்டு இப்ப வரேன்னு சொன்னா. பார்த்திபன் வாங்கி கொடுத்த சாரி தானே அவ கட்டியிருக்கா? தெரியலையே. இந்த பூவை கொடுத்துருங்க, நான் குளிச்சுட்டு வந்துறேன்னு அவ அப்பவே போயிட்டா. நான் ரெடி ஆயிட்டு பூவை எடுத்துட்டு வரேன். அவளை பார்க்கலையே. அவன் கொடுத்த புடவைய அவ வாங்கிட்டாலும் இல்லையான்னு தெரியலையே. ராதிகா, இதான் பார்த்திபன் உனக்கு வாங்கி கொடுத்த ட்ரெஸ்ஸா? சூப்பரா இருக்கு. அவ வாங்கி கொடுத்த ட்ரெஸ்ஸ கொஞ்சம் கூட வெக்கமே இல்லாம நீங்க எல்லாரும் போடுவீங்க. ஆனா எனக்கு வெக்கம், மானம், ரோஷம்லாம் இருக்கு. ராதிகா, அப்ப இது நான் தான் மாப்பிள்ளை வாங்கிட்டு வந்தேன். இப்பதான் கேட்டா எதுக்கு நல்ல நாள் எதுவுமா அவன் மனசு சங்கடப்படணும்னு நான் தான் வாங்கி கொடுத்தேன். பரவாயில்ல விடுமா. அவ எல்லாத்தையும் சரியா புரிஞ்சுக்கிட்டு மனசார நிஜமா சந்தோஷமா இருக்கிற அன்னைக்கு நான் வாங்கி கொடுத்த ட்ரெஸ் போட்டுக்கிட்டோம். பார்த்திபா ஜம்மன் இருக்கியே. பாதி தீபாவளி களை வந்துருச்சு. என்ன மாப்பிள்ள பாதி? மீதி எங்க? அத்த அது ரஜினி வந்ததுக்கு அப்புறம் 100% ஆயிரும். பார்த்திபா, இது நீ வாங்கின புடவையா? ஆமா ஆமா, நான் வாங்கி கொடுத்தது. ரஜினி, இங்க வா. இங்க நில்லு. வா பார்த்திபா. என் கண்ணே பட்டுடும். மா, பூஜை என்னைக்கு பண்ணுவீங்களா இல்ல அடுத்த தீபாவளிக்கு தானா? சரி, எல்லாரும் சாமி கும்பிடலாம்.
ஏங்க செம்ம கியூட்டா இருக்கீங்க